ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எனக்கு திருவாசக முற்றோதல் கலந்துக்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அவங்க ஒரு அன்பருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்க புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற அந்த நாள்ல திருவாசக முற்றோதல் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. திருவாசக முற்றோதலுக்கு வந்திருந்த அன்பர்கள் எல்லாருக்குமே காலையில திரு அமுது படைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல திருநாவுக்கரசரையே தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டு வீட்டுல திருநாவுக்கரசருடைய திருமேனியை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முற்றோதல் நிறைவடைந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்துல மாணிக்க வாசக பெருமான், திருநாவுக்கரசர், திரு ஞான சம்பந்த பெருமான், இப்படி எல்லா விக்கிரகங்களுக்கும் அருமையா பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்த முற்றோதல்ல பெரியவங்க மட்டுமல்லாது சின்ன பிள்ளைங்க, அதாவது டீனேஜ் பிள்ளைங்க கூட ரொம்பவே அற்புதமா தங்களுடைய பங்களிப்பு கொடுத்திருந்தாங்க. முற்றோதல் நல்லபடியா நிறைவு பெற்றதற்கு அப்புறமா திருமதி ராஜலட்சுமி அம்மா அவங்களுடைய குடும்பத்தோட திரு பவானி ஐயா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஊதுவார்ட்ட தங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்திருந்த அன்பர்கள் எல்லாருமே நாள் வரையும் நல்லபடியா தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வந்திருந்த அடியார்கள், அதாவது குறிப்பாக முற்றோதல் செய்த அன்பர்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நான் இதுவரைக்கும் முற்றோதல் போனதே கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் திருவாசக முற்றோதல். இங்க நான் வந்த உடனே பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா, நெற்றி நிறைய திருநீர், கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்த அன்பர்களை பார்த்த உடனே இளைய தலைமுறையினர் எந்த இடமா இருந்தாலும் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ராஜலட்சுமி அம்மாவினுடைய குடும்பத்தாருக்கும், அதோட இந்த அற்புதமான தருணத்தை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அங்க கூட்டிட்டு போனா திருமதி அம்பிகா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.